சரி, எப்படி பார்ட்டியில இருக்கிறவங்கள விட்டுட்டு, ஏன் மார்க் கார்னிய வந்து உள்ள கொண்டு வந்து சடனா அவர லீடர்ஷிப் ரேஸ்ல உட்கார வச்சு லீடர் ஆக்கி பிரைம் மினிஸ்டரும் ஆக்குனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட்ல இருந்தவங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட் ரெப்புடேஷனும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியா ஃப்ரீலண்டும் இந்த பிரைம் மினிஸ்டர் ரேஸ் லிபரல் லீடர்ஷிப் ரேஸில் இருந்தாங்க. பட் அவங்க ஆல்ரெடி டெபுட்டி பிரைம் மினிஸ்டராகவும் இங்கே மினிஸ்டராலாம் இருந்தனால அவங்களுக்கும் கொஞ்சம் பேட் ரெப்புடேஷன் எல்லாமே இருந்துச்சு. பெரிய நேம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் மார்க் கார்னி வந்து ஒரு அவுட் சைடராக தெரியப்பட்டார். இப்போ ஒரு பார்ட்டியை ரிஃபார்ம் பண்ணும்போது பெரிய பேட் நேம் இருக்கும்போது சடனாக ஒருத்தரை உள்ள கூட்டிட்டு வந்து இவரால் பார்ட்டியை ரிஃபார்ம் பண்ண முடியும்னா அந்த பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மார்க் கார்னியை பார்த்தாங்க. அண்ட் ப்ளஸ் மார்க் கார்னி மோர் ஓவர் கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோவோட வெரி வெரி க்ளோஸ் ஆலாய். என்னதான் ஜஸ்டின் ட்ரூடோவை வந்து வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் லிபரல் பார்ட்டியில் அவருக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னுமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரீசன் பீயிங் லிபரல் பார்ட்டி ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டுக்கு வராத பொழுது ஜஸ்டின் ட்ரூடோவோட ஒரு கரிஸ்மா அண்ட் அவரோட ஒரு டாக்ஸ் எல்லாம் வச்சு தான் லிபரல் பார்ட்டி இந்த அளவுக்கு திரும்பி வந்து அவங்க பவருக்கு வந்தது எல்லாமே. ஸோ அதனால லிபரல் பார்ட்டியில் ஜஸ்டின் ட்ரூடோக்கு இன்னுமே இருக்காங்க. மார்க் கார்னியை வந்து கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி தான் வந்து அவங்களோட லிபரல் பார்ட்டியில் எல்லாருமே பார்க்குறாங்க. முக்கியமான கிரைசிஸில் எல்லாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு வந்து மார்க் கார்னி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு வரும்போது இப்போ கனடா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் உள்ள வந்தா நல்லது தானே. அப்படி லிபரல் பார்ட்டியில இந்த பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல அவரை உள்ள கூட்டிட்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த லீடர்ஷிப் ரேஸ்ல கிட்டத்தட்ட 85% ஓட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எவென்ச்சுவலி he became the party leader and prime minister.